ஓஎச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் ZEE5ல வெளியாகி இருக்கிற அஸ்ஸி அப்படிங்கிற ஒரு இந்தி படம். அஸ்ஸினா நம்பர் 80. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 80ன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. IMDb ரேட்டிங் வந்து 7, ஆல்மோஸ்ட் 6.9, 7. நல்ல ஒரு மெசேஜான படம் அது. இது வந்து இந்த காதல், ரொமான்டிக்கு, டூயட்டு அது மாதிரி படம் கிடையாது. இந்த தேசத்தில் நடக்கிற ஒரு கொடுமையை ஒரு காட்சிமைப்படுத்துகிற ஒரு படம். என்னன்னா 80ங்கிறது என்ன கணக்குன்னா, ஒரு 20 நிமிஷம் இந்தியாவில் வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்குதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்படி கணக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 80 ரேப் நடக்குது. ஒரு நாளைக்கு 80 கற்பழிப்புகள் நடக்குது. அதில் எத்தனை கற்பழிப்புகள் தண்டனை குற்றம் வாங்கி தரோம், எத்தனை விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது, போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி எத்தனை விஷயம் கோர்ட்டுக்கு வருது பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ. இந்த கற்பழிப்புகளுக்கு எதிராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் படம். அதை சம்மந்தப்பட்டது தான் படம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. டாப்ஸி பண்ணு தான் வந்து படத்தினுடைய கதாநாயகி. அட்வொகேட்டாக வராங்க, அவங்க பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. கதை இதுதான், சிம்பிள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பொண்ணு, குட்டி பையன். இவங்க ஒரு அருமையான ஃபேமிலி, ஒரு அழகான ஃபேமிலி. இந்தம்மா மலையாளி, இவங்க ஒரு ஹிந்திக்காரர், லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பொன் குழந்தை ஒன்று, 10-12 வயசில் பொன் குழந்தை, 5-6 வயசில் ஒரு பையன். வேலைக்கு 2 பேரும் பரபரன்னு வேலை செய்கிறாங்க. ஏன்னா புருஷன் வேலைக்கு போகணும், பொண்டாட்டி வேலைக்கு போகணும், பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பணும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், மெட்ரோவில் போகிறாங்க வராங்க. இதுதான் பரபரன்னு இருக்க நல்ல ஒரு கப்புள். இதில் என்னென்னா, அந்த அம்மா வந்து ஒரு இந்த ஃபீமேல் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோடலாம் போயிட்டு அவங்க ஒரு நாள் மெட்ரோ முடிச்சுட்டு லேட்டாக ஹஸ்பண்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஹஸ்பண்ட் வர பிக்கப் பண்ணுறது வர இல்லைங்க, லேட்டாக போல டான்ஸ் கிளாஸ் இருக்குது, நான் லேடிஸ்லாம் ஆடின்னு இருக்கோம், நீங்கள் போயிடுங்க நான் வரேன்னு இருக்கான். இதை நம்பி ஹஸ்பண்டு கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு. சரிம்மா நீ வீட்டுக்கு வந்துருன்ட்டு. இந்த அம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுது, ட்ரெயினை பிடிச்சி இறங்கி வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் இருட்டாகிடுது, ரோட்டில் நடந்து வராங்க. 4 குடிகார பயலுவா ஒரு காரில் வச்சுக்கின்னு, அந்த அம்மா யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவொன்னா அந்த பொம்பளையை கூப்பிட்டுட்டு வாயை அடைச்சி கூட்டுன்னு போயிட்டு இவனுங்க ஃபுல்லாக கஞ்சா அடிச்சுட்டு அந்த பொம்பளையை கதற கற்பழிச்சிட்றாங்க. குடும்ப பொம்பளை அந்த தவிப்பு, அதாவது அடித்து, ஏதாவது மனிதாபிமானம் இல்லாத அளவு காட்டுறாங்க. அது நல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது எப்படி ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல, பயமாக இருக்குது. அதை பார்த்து ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. குற்றுயிரும் கொலையுருமா, உயிருக்கு போராடிது அந்த பொம்பளை. உடம்பு பூரா காயம். ஒருத்தன் அவனா எடுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் கதை தொடங்குது. கேஸை போடுறாங்க, யாரும் கண்டுபிடிக்கிறாங்க. 4 பேருன்றது அந்த குத்துமதிப்பாக போலீஸ்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. CCTV கேமரா வச்சு பார்த்து ஒரு முறையாக கொண்டு வராங்க. அவங்கள மேலே கேஸ் நடத்துகிறாங்க. கோர்ட்டில் என்ன நடக்குது, கோர்ட்டில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக போராடுற வக்கீல் தான் வந்து டாப்ஸி பண்ணு. அந்த சைடு பணக்கார பசங்க 4 பசங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் என்ன நடக்குது, ஜட்ஜி யார் தெரியுங்களா? அதில் இந்த கோர்ட்டுக்கு நம்ம ரேவதி தான் ஜட்ஜு. ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. இதில் என்னென்னாங்க படத்தில், இதில் 4 பசங்க எல்லாம் 25, 28 அந்த வயசுக்குள்ள பசங்க தான். பையனோட அப்பா என்ன பண்ண, பெரிய பணக்காரர், எப்படியாவது பசங்களை காப்பாற்றணுன்றதுக்காக எவிடன்ஸ்லாம் அடித்து போலீஸுக்கு பணம் கொடுக்குறது, அது மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஊரில் நடக்கும் இல்லையா? இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது. இந்த பையனை கூட்டின்னு போயிட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, இப்போ பெயில் வாங்கி வந்துடுறாங்க. பெயில் வாங்கி வந்துட்டு கேஸ் நடக்குது. பெயில் வாங்கி வந்ததுக்கப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணுவார், பையனை கூட்டின்னு ஒரு ரோட் கடையில் போய் டிஃபன் சாப்பிடுவார். சோலாப்பட்டூர் அப்பாவும் அந்த பையனும் டிஃபன் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுக்குன்னே அந்த அப்பங்காரன் டைலாக் பேசுவான். அதை நீங்கள் பார்க்கணும். இந்த பாடுறா, நம்ம வீட்டில் அம்மா வந்து தோசை அருமை, சப்பாத்தி அவ்வளோ அழகாக போடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பாரு, இந்த சோளா பட்டுரா மட்டும் அம்மாவுக்கு போடவே தெரியாது. அதுக்காக அம்மாட்ட சண்டை போடுறோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெளியில் வரோம், காசை தூக்கி 50, 100, 150 காசை தூக்கி போடுறோம், அருமையான சோளா பட்டுரா சாப்பிட்றோம். சாப்பிட்டோமா, தட்டை போட்டோமா, வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுரா, நம்ம கேட்ட சோளா பட்டுறாக்கு வைத்தியம் எடுத்துக்கூடாதுரா அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுப்பான் பாருங்க. இப்படி ஒரு அப்பங்க நமக்கு முதல்ல ஏதோ நல்ல மாதிரி பேசுகிற மாதிரி தெரியும், அப்புறம் தான் சொல்கிற அர்த்தம் புரியும். அந்த சோளா பட்டுற சர்வ் பண்ணுற ரோட் சைடில் வச்சுட்டு பொம்பளை டென்ஷன் ஆகிடுவா. இவன் என்ன, நான் இப்போ அவனுடைய என்ன அர்த்தத்தை சொல்கிறான்னு புரிஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட அந்த படத்தில் டைலாக் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண டைலாக் அது. அதுக்கப்புறம்
இந்த கேஸ் நடக்குது, கேஸில் அவங்க படுற அவஸ்தை, நம்முடைய ஜுடிஷியரி சிஸ்டம் எப்படி இருக்குது, போராடுறது, எவிடன்ஸ் எப்படிலாம் மாற்றுறாங்க, டிஎன்ஏ சாம்பிள் எப்படி மாற்றுறாங்க, போராட்டம் ஒரு ஸ்டேஜில் அதை பொண்ணு விட்டுடலாமான்னு கூட தோன்ற அளவுக்கு ஆகிடும். அவன் கேள்வி கேட்கறதுலாம் வந்து பயாலஜிக்கலாக வந்து எந்த ஒரு கற்பழிப்பு வந்து பெண்ணோட சம்மந்தம் இல்லாமல் பண்ண முடியாதுன்றாங்களே, அது மாதிரி கேள்விகள்லாம் வரும். அந்த டீச்சர் அவள் ஆக்சுவலாக அந்த விக்டிம் வந்து டீச்சர், அவள் சொல்லுவா, ஒரு ஸ்டேஜில் அழுதுருவா. அந்த ஸ்டூடெண்ட்டுங்க என்னோடய வயசு, என்னோட சின்ன பசங்க, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கிளாஸ் எடுக்கிறேன், என்னோட விஷயம் தெரிஞ்சு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கிண்டல் பண்ணுறானுங்க எல்லாம். நம்ம என்னத்தை நான் பாடம் சொல்லித்தரேன்னு தெரியல, அழுவாவை. அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பையன் சொல்கிறான், சாச்சா அந்த 4 பேர் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுரா, நம்மளும் போயிருக்கலாமேடான்னு ஒரு பையன் பேசுகிறான். என் பிள்ளைங்க மாதிரிங்க அவனுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஸ்கூலில் என்ன வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க, இப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த அம்மா கேட்குறதெல்லாம் நம்ம நெஞ்சில் அறையிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல படங்க அது. கடைசியில் வந்து ஆர்குமெண்ட் என்ன நடக்குதுங்கிறத தாண்டி டாப்ஸி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கெஞ்சுவாங்க. அந்த கடைசியில் நான் ஜெயிக்கிறதுனா கூட, நான் நீங்கள் ஜெயிச்சிட்றேன், நான் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன், அதனால டைலாக் நல்லா இருக்கும். அதாவது இந்த கேஸில் நான் ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா நான் அங்கே தோத்துட்டேன். சரி, இப்போ தோத்துட்டேன் வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ண போகிறேன், என்ன லாபம் எனக்கு, ஏற்கனவே நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், அப்போ எனக்கு நீங்கள் என்னத்தை தீர்ப்பு கொடுக்க முடியும்னு கேட்போம். வித்தியாசமான கேள்வி. அந்த கேள்வி ரேவதி பதற்றமாகிடுவான். 20 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்குதுன்றதுக்கு பியூட்டிஃபுல்லாக காட்டுவாங்க. படம் போயினே இருங்க, 20 மினிட்ஸ்க்கு ஒரு கார்டு வந்துனே இருக்கும், 20 மினிட்ஸ் ஓவர். அப்புறம் என்ன ஆகும்னா, ஐயோ நமக்கு பதட்டம் ஆகிடும், இந்நேரம் ஒரு ரேப் நடந்துட்டு இருக்கும். படம் முழுக்க அந்த 2.5 மணி நேரம் படத்தில் 20 நிமிஷம் ஒட்டி ரெட் கலரில் கார்டு வந்துகிட்டே இருக்கும். அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இந்த நம்ம பிள்ளைங்களோட ஆண் பிள்ளைங்களோட மனசில் வந்து நம்ம எண்ணத்தை மாற்றணும், சகோதரிங்களாம் பழகணும், அது மாதிரி அவேர்னஸை கிரியேட் பண்ண. கோர்ட்டில் தீர்ப்பு கிடைக்காததுக்கெலாம் அந்த தீர்ப்பு ஒரு கேஸுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்ற நேரத்தில் யூஸ் ஆகாதுங்கிற ஒரு மெசேஜை ரொம்ப கண்ணத்தில் அடைகிற மாதிரி கொடுக்குறாங்க. சமூகத்தில் நடக்கிற இந்த சீர்கேட்டுகளுக்கு காரணம் என்ன, அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டால் என் கிளைண்ட்டுக்கு ஒன்றும் ஆகிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தாப்ஸி பண்ணி போயிடுவா. அதோட படம் முடியும். ஏதோ ஒரு நல்ல மெசேஜுங்க. நிறைய கேள்வி, சில படங்கள் வந்து கேள்விகளை பதிலை கொடுக்கும், ஆனால் இது மாதிரி படங்கள் பல கேள்விகளை நம்ம முன்னால் எழுப்போம். அதுதான் சிறந்த படங்கள். அப்படிப்பட்ட படத்தில் ஒரு படம் தான் இந்த அஸ்ஸி. ZEE5ல வந்திருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம். உங்களுடைய கேள்வி, இந்த ஆம்பளை திமிரு அது எல்லாத்தையும் அடைச்சி தூக்கி போட்டுரும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம் அஸ்ஸி. டோன்ட் மிஸ் இட். ZEE5 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு படத்தை ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். டில் தென் see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.